மேக்கப் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது லேயரிங் தான். ஃபர்ஸ்ட் என்ன வரணும், செகண்ட் என்ன வரணும், தேர்ட் என்ன வரணும், அப்படி தான் ஞாபகம் வரும். அதே மாதிரி ஸ்கின் கேருக்கும் லேயரிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். லேயரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அ குட் க்ளோயிங் அண்ட் ஹெல்தி ஸ்கின் கேர். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கின் கேர் லேயரிங் என்ன எவ்வளவு முக்கியம். ஸ்கின் கேர் லேயரிங்கில் லேயர் 1ல் நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணணும், லேயர் 2ல் நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணணும், அதை தான் பார்த்து நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவை பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் போட்டிருக்க மேக்கப்புக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஸ்மஜி ஸ்மோக்கி கிளாம் லுக். This layering of the products is very important for healthy, good and glowing skincare. So அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போற டைட்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இஸ் லேயரிங் யுவர் ஸ்கின் கேர். அதை பற்றி தான் நான் பேச போறேன். வணக்கம், நான் உங்க சுஜாதா and without any further ado, let's start the show. ஸ்கின் கேர் லேயரிங்கில் ஃபர்ஸ்ட் வரப்போகிறது இஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்கின்னை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக உதவுற எந்த ஒரு பொருளும் ஃபர்ஸ்ட் லேயரில் தான் வரும். எதுனா ஒரு ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான எந்த ஒரு பொருளும் ஃபர்ஸ்ட் லேயரில் தான். அதாவது இன்டர்ன்ஸ் ரிப்பேர், நல்லா உள்ளே புகுந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய, இன்டென்சிவ்லி ரிப்பேர் பண்ணக்கூடிய பொருள் ஃபர்ஸ்ட் லேயரில் தான் வரும். லைக் யோர் கிளென்சர், யோர் டோனர், யோர் சீரம், இதெல்லாம் ரிப்பேர் பண்ணக்கூடிய பொருட்கள். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லேயரில் வரக்கூடிய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். செகண்ட் லேயர் அதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்வலி டு பேலன்ஸ். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க அந்த ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இன்னொரு ட்ரையான ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுவாங்க. ட்ரை ஸ்கின் இருக்கவங்க கொஞ்சம் ஹெவியான மாய்ஸ்சரைசரை போட்டு பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ த செகண்ட் லேயர் ஆஃப் த ஸ்கின் கேர் comes as moisturizer. So moisturizer usually to adjust the dry oil balance or oil dry balance or vice versa. Anti pigmentation தடுக்கிறதுக்கும் டீஹைட்ரேஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் இந்த செகண்ட் லேயர், which is mainly to balance your skin care. மூணாவது ஸ்கின் கேரில் என்ன வரும் அப்படின்னா, it is always to protect and prevent. ப்ரொடெக்ஷன் ஆர் ப்ரிவென்ஷனில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அஃப்கோர்ஸ் சன்ஸ்க்ரீன் ஆர் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச ஆர் ஆன்டி பொல்யூஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரீம், இதெல்லாம் உங்களுடைய ஃபைனல் ஸ்டெப்பாக வரணும் இன் யோர் சன்ஸ்க்ரீன் இன் யோர் ஸ்கின் கேர் லேயர். ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 ஸ்டெப். First step is for intensive repair, corrective repair and stimulative repair. So basically first step is always for repair. Second step is always to balance. It's always to balance the skin. And third step always to protect and prevent the skin. So இந்த 3 ஸ்டெப்பை தான் நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்கின் கேர் லேயரிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கரெக்டான ஸ்டெப்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நம்மளோட ஸ்கின் எப்போவுமே ஹெல்த்தியாக க்ளோயிங்காக இருக்கும். அண்ட் நீங்களும் ஹெல்த்தியாக க்ளோயிங்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். Until I meet you in my next video, this is Sujatha. Take care.